ஓ ஏங்க என்னங்க இது? ஓ மை காட், சான்ஸே கிடையாது. வாவ், ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். இன்னைக்கு வந்து பீஃப் கசடிலா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே 600 கிராம்ஸ் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 150லேருந்து 200 கிராம்ஸ் வந்து ஆனியன், அதே மாதிரி 150லேருந்து 200 கிராம்ஸ் வந்து டொமேட்டோ, 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இதுக்கு கிரவுண்டட் பீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கிடைக்கல, அதனால நான் போன்லெஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுருவேன். 2லிருந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாமே போட்டுடலாம். ஸோ எல்லாமே பொரிஞ்சு வந்தோன்னா டக்குன்னு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே சாப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இதுக்கு நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, திரைய விடாம. அதோட சேர்த்து 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். மசாலா போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வேக வைக்கிறதுக்கு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு ஒரே வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க தண்ணி. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கீரின 2 பச்சை மிளகாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்க, எண்ணெய் வந்து லைட் அங்கங்க பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பீஃபை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பீஃப் போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் கிட்ட விடுங்க. பீஃப்ல இருந்தே வந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த பீஃபை வந்து வேக வச்சிருவோம். ஸோ பீஃப்ல இருந்து தண்ணி லைட்டாக விட ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து மூடிடுங்க. பீஃப்ல விடுற தண்ணியும் அதுக்கப்புறம் தக்காளியில விடுற தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பீஃபை வந்து வேக வச்சிருவோம். கரெக்டா 2 to 3 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரே ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பண்ணுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஒரே ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 30 to 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பீஃப் நல்லா வெந்துடும்.
இதே நீங்க போனோட நீங்க போடுறீங்க அப்படின்னா விசில் வச்சு இது பண்ணுங்க. இங்க நான் போன்லெஸ் பண்றதுனால இப்படி பண்றேன். 1 hour later. கரெக்டா 45 மினிட்ஸ் டு 1 hour கிட்ட ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, நல்லாவே வெந்திருக்கு எல்லாமே. ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பீஃப்ல இருந்து ஒரு பாதியே இங்கே நான் எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ வந்து கசடிலாக்கு யூஸ் பண்ணுறனால மோஸ்ட்லி கசடிலாக்கு வந்து கிரவுண்டட் பீஃப் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எனக்கு கிரவுண்டட் பீஃப் கிடைக்கலன்றனால நான் இந்த போன்லெஸ் பீஃப் வாங்கி நான் இது பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதை நல்லா ஸ்ட்ரெட் பண்ண போகிறேன். நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 1 to 1.15 1 hour 15 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா நம்ம ஸ்ட்ரெட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டடாக வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு கூட அந்த கிரேவி வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து மீட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷீட்டில் மடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வந்து நம்ம கசடிலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேனை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம டோட்டிலாஸை போட்டுடலாம். போட்டுட்டு டோட்டிலாஸ் நீங்கள் என்ன டோட்டிலாஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் நம்ம இப்போ சீஸை வந்து ஃபில் பண்ணுவோம். நீங்க என்ன சீஸ்னாலும் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட்டட் சீஸ்னாலும் ஓகே தான், பர்மேசன் சீஸ்னாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரெட்டட் பீஃப் வந்து போட்டுருவோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சீஸ் போடலாம். இப்போ நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு 2 சைடு வேக வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. சீஸ்ல இருந்து எல்லாமே நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு நல்லா அந்த டோட்டலாஸ்ல ஒட்டும். அப்பதான் நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். ஸோ அவ்வளோதான். அப்ராக்சிமேட்டாக 3 to 4 மினிட்ஸ் தான் வரும் ஈச் சைடு. முடிச்சுட்டு இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 2 இதை முடிச்சுட்டு 2 3 இப்போ என்ன பண்ணலாம், கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கரெக்டாக மிடில் வந்து கட் பண்ணுங்க, நம்மளுக்கு அந்த லேயர் தெரியுற மாதிரி. ஸோ பாருங்கள், பக்காவாக வந்திருக்கு. உள்ளேயும் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஒரு டிஷ் வாங்கணுன்னா 2 பீஸ்லேருந்து 3 பீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ருபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே 300 to 400 ருபீஸில் இங்கே நான் 6 பீசஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோதான். பாய்.